அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அழகும் அறிவும் நிறைந்த தமிழ் கடவுள் என்றால் முருகன்தான். முருகனின் 6 படை வீடுகளை தரிசிப்பது பெரும் பாக்கியம் என்பார்கள் முருக பக்தர்கள். அந்த 6 படை வீடுகளின் சிறப்புகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். 6 படை வீடுகள் கொண்ட முருகப்பெருமானின் ஒவ்வொரு படை வீடும் ஒவ்வொரு தனித்தனி சிறப்புகளை பெற்றுள்ளது. தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு உகந்ததாக கருதப்படும் கோயில்கள் 6 படை வீடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்சோலை ஆகியவை அந்த 6 படை வீடுகள் ஆகும். இப்படை வீடு கோயில்களுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கினால் ஆரோக்கியமான, வளமான, நிம்மதியான வாழ்வினை நாம் பெறலாம். திருப்பரங்குன்றம் இது முதல் படை வீடு. இங்கு சுப்பிரமணிய சுவாமி மணக்கோலத்தில் காட்சி தருகிறார். அசுரனை வென்ற அவர் இத்தலத்தில் இந்திரனின் மகளான தெய்வானையை திருமணம் செய்து கொண்டார். முருகன் அமர்ந்த கோலத்திலுடன் இங்கு இருப்பது சிறப்பு. இத்தலத்தில் மலை வடிவில் சிவபெருமான் அருள் புரிகிறார். சிவனின் பெயரால் இத்தலம் திருப்பரங்குன்றம் எனப்படுகிறது. முருகனின் அருகில் நாரதர் தாடியுடன் இருப்பது குறிப்பிடத்தக்கது. திருச்செந்தூர் 2ஆம் படை வீடு. இது கடலோரத்தில் அலைகள் வீச அமைந்துள்ளதால் அலைவாய் என்று பெயர் கொண்டது. முருகப்பெருமான் சூரர்களை வெல்வதற்கு முன்பும் பின்பும் தங்கிய இடம் இது. இவரது திருவடிகளை படகுக்கு இணையாக சொல்வார்கள். அதனால்தான் இந்த முருகனின் திருவடிகளை வணங்கினால் பிறவி பெருங்கடலை கடக்கலாம் என்ற நம்பிக்கையை பக்தர்கள் கொண்டுள்ளார்கள். பழனி 3ஆம் படை வீடு. மருந்தே மலையாக அமைந்த தலம் இது. பழனியில் கால் வைத்தாலே பாதி நோய் தீரும். மலை ஏறி விட்டால் முழு நோயும் தீரும். 12 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து காலை 4 மணிக்கு எழுந்து நீராடி கிரிவலம் வந்து மலை மீது ஏறி முருகன் திருவடி தரிசித்து தியானத்தில் அமர்ந்தால் அனைத்தும் ஒன்றே என்ற அற்புத தத்துவ விளக்கம் பெறுவதுடன் வாழ்க்கையை உணரும் ஞான ஒளியையும் பெற்றுவிடலாம். முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பஞ்சாமிர்தம், பால், தீர்த்தம் போன்றவற்றை சாப்பிட்டால் நோய் தீரும் என்பது மிகவும் உண்மை. பழனி கோயிலுக்கு அபூர்வ சக்தி அளிப்பது இந்த சிலைதான். போகர் சித்தரால் நவபாசனத்தால் உருவாக்கப்பட்டது இந்த தண்டபாணி சிலை. இச்சிலை முழுமையும் மூலிகை திடத்தால் ஆனது, கற்சிலையே கிடையாது. இந்த மூலிகை சிலையிலிருந்து அபிஷேகிக்கப்பட்ட நீரை அருந்துவதால் நம்மில் தெரியாதிருக்கும் நோய் நமக்கு தெரியாமலே ஒளிந்து போகிறது. சுவாமிமலை 4ஆம் படை வீடு. சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்து சுவாமிநாதனாக முருகப்பெருமான் வீற்றிருக்கின்றார். தன் பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்டு மகிழ்ந்தார் சிவபெருமான். அதுவும் தன் பிள்ளை குருவாக வீற்றிருக்க தானே சீடனைப் போல் அமர்ந்து கேட்டார். அதனால்தான் சிவகுருநாதன் என்ற பெயரை முருகப்பெருமான் பெற்றார். திருத்தணி 5ஆம் படை வீடு. பொதுவாக அழகே உருவாக பொலிவுடன் காட்சி தரும் முருகன் இங்கே மார்பில் காயம்பட்ட தடத்துடன் இருக்கிறார். சூரனுடன் போரிட்ட போது ஏற்பட்ட காயம் இது. திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த முருகன் இங்கு வந்து கோபம் தணிந்து சாந்தமாக அமர்ந்தார். கோபம் தணிந்த இடம் என்பதால் தணிகை என இவ்வூர் பெயர் பெற்றது. அபிஷேக சந்தனம் இத்தலத்தில்
பிரசாதமாக தரப்படுகிறது. இதனை பக்தர்கள் நீரில் கரைத்து குடிக்கின்றனர். இதனால் நோய் நீங்கும் என்பது நம் நம்பிக்கை. பழமுதிர்ச்சோலை, அதாவது சோலைமலை, 6வது படை வீடு. அவ்வை கிழவியிடம் சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று சாதுரியத்துடன் உரையாடிய முருகன் இங்கு கோயில் கொண்டிருக்கிறார். உலக உயிர்கள் அனைத்தும் பழங்கள். அவற்றின் மீது பாசபந்தம் என்னும் மண் ஒட்டியிருக்கிறது. அதனை போக்க கல்வியறிவு மட்டும் போதாது, இறையருள் என்னும் மெய்யறிவும் வேண்டும் என்பதை உணர்த்த சுட்டிப்பையனாக வந்து திருவிளையாடல் புரிந்தார் முருகன். தன்னை வழிபட்டவர்க்கு கல்வியறிவும் ஞானமும் தருபவராக அருள்கின்றார். இவ்வாறு 6 படை வீடுகளும் ஒவ்வொன்றும் தனித்தனி சிறப்புகளும் பெருமைகளும் தமிழகத்திற்கு சேர்க்கின்றன. கந்தா போற்றி, கடம்பா போற்றி, வேலவா போற்றி, முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.